ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா காலையில் மதியானத்துக்கும் சேர்த்து ஒரே குழம்பா சுண்டல் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கோவக்காய் ஃப்ரை பண்ணேங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக பாலக் பன்னீர் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து 5 மணிக்கு வந்து கிளாஸ் இருக்கும். போகிறதுக்கு முன்னே வந்து சத்துமாவு கஞ்சி மட்டும் வச்சு கொடுப்பேங்க. அங்கே போய் வெறும் வயிற்றில் ஓட முடியாது, வாமிட்டு வந்துடும். உண்மையாகவே ஸ்போர்ட்ஸில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசிப்ளின் வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தாங்க. பாப்பா எப்போ அத்லெட்டிக் ஜாயின் பண்ணாலோ அதிலேருந்து எங்களுடைய ரொட்டீன் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. காலையில் எப்போவுமே டே வந்து ஒரு 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். நேரமே டைமுக்கு சாப்பிட்றது, நைட்டு நேரமே தூங்குறது, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி காலைல சீக்கிரம் எழுந்திருக்கிறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு தேவை. பாப்பா வந்து அத்லெட்டிக் மட்டும்தான் போயிட்டுருக்கா. சின்ன பாப்பா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் போட்டிருக்கேன். காலைல அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரொம்ப நாளாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து குக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. இப்போ தான் வாங்கியிருக்கேன். ப்ரெஸ்டீஜில் 3 லிட்டர் குக்கர் வாங்கியிருக்கேன். கமெண்ட்ஸ்லேயே என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா ஃபுட்டெல்லாம் இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணுறீங்க, அலுமினியம் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக குக்கர் வந்து வாங்கிட்டேங்க. நைட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசான் நவுவில் வந்து ஆர்டர் போட்டோம்னா 1 ஹவரில் வந்து குக்கர் வந்துடுது. அது வந்து எனக்கே நேற்று தான் தெரியும். ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது குக்கரை பார்த்ததும் சமைக்காமல் இருப்போமா, உடனே அதில் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி குழந்தைங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் கொடுத்து விட்டேன். அதனால் இன்னொரு சைடு வந்து ஸ்வீட் கார்னும் வேக வைக்க வச்சுட்டேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா மட்டும் வறுத்து அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 பல் வந்து சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 சின்ன துண்டாக வந்து தேங்காயும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஸும் தீர்ந்துருச்சு. சரின்னு இண்டக்ஷனில் தான் தாளிச்சு விட்டேங்க. ட்ரம்மு வந்து வேறு மாற்றணும், மாடியில் தான் இருக்குது. சரி, ஹஸ்பண்ட் வந்தோடனே எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இண்டக்ஷன்லேயே தாளிச்சு விட்டுட்டேன். எப்பயும் போல் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். இது கூட ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ வறுத்து வச்ச மசாலா கூட கொஞ்சமாக வேக வச்ச சுண்டல் சேர்த்துருக்கேன். குழம்புனுடைய திக்னஸ்க்காக நைஸாக அரைச்சிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வேக வச்ச சுண்டலில் இருக்க தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் இட்லி தோசை பண்ணுறதுனால சரி, மத்தியானம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சைடில் கோவக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. கோவக்காய் எப்போ பண்ணாலும் நீங்கள் வந்து 2 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு கழுவுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் சுத்தமாக போயிடும். தினமோ எப்போ சிலிண்டர் மாற்றினாலும் சரிங்க, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றுவாங்க. வாக்கிங் போயிட்டு வந்து சிலிண்டர் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு சாதம் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணேன். கோவக்காய் ஃப்ரைக்கு வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, இது கூடவே வந்து ஒரு 2-3 சின்ன துண்டாக வந்து தேங்காயும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவும் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடும். இதில் வந்து லைட்டாக தண்ணி விடும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. மூடி போட்டு அப்பப்போ கலரி மட்டும் விடுங்க. காய் நல்லா வெந்துடும். நான் சமையல் வேலை பண்ணிகிட்ருப்பேன். சைட்லேயே வந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி பிடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. மெயின் டாஸ்க்கே பார்த்திங்கன்னா என் குட்டி மேடமே எழுப்பி விடுறது தான். காலைல எழுப்புறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. எழுந்திரிச்சு தூக்கம் கலைஞ்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே டெய்லி தேன் குடிப்பா. தேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவள் கிளம்ப போயிடுவா. அதே மாதிரி டெய்லி காலையில் ஏபிசி ஜூஸ் போடுவோங்க. இந்த வீடியோவில் அதை கவர் பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சு. கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரை.
தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அயன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாலக்கீரை சேர்த்துருக்கிறதே தெரியாது. குழந்தைங்க நிறைய பேருக்கு பாலக்கீரையே பிடிக்காது. கீரையும் கட் பண்ணி வச்சுட்டு பன்னீர் கட் பண்ணிட்டேன். இது கூட பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி பன்னீர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும், எண்ணெய் விட தேவையில்லை. அந்த எண்ணெயிலேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் பூண்டை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சுருளை வதங்கிடும். இதுலேயே வந்து நம்ம வடித்து வச்ச சாதம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரைட் ரைஸு. என் பொண்ணுங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் வேகமாக ரெடி பண்ணுங்க. ஏன்னா 7:30 கிட்ட போயிட்டு பாப்பாவை கிரவுண்ட்லேருந்து பிக்கப் பண்ண போகணும். அந்த டைம் தான் அவசரமாக லஞ்ச் பேக் பண்ணுறது எல்லா வேலையும் நடக்கும். இந்த குழந்தைங்க கிளம்புற லாஸ்ட்டு ½ அன் ஹவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அம்மாக்களுக்கு தான் புரியும். அந்த டைமில் நான் கிரவுண்டுக்கு போயிட்டு வரதுலேயே எனக்கு பாதி நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடும். வந்ததும் வேகமாக தோசை ஊற்றி கொடுத்து ஃபஸ்ட்டு குட்டி மேடமை கிளப்பி விட்டுருவேங்க. சாப்பிட்டு ஹஸ்பண்டும் குட்டி மேடமும் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவாங்க. ஸ்கூல் வந்து 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைமு. பெரிய பாப்பாவை மட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டு வருவேன். ஏன்னா பாப்பா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கா, ப்ராக்டிஸ் போகிறான்னு சொல்லிட்டு ½ அன் ஹவர் வந்து ஸ்கூல்லேயே டைம் கொடுத்துருக்காங்க. 9 o'clock போனால் போதும். ஆனால் அந்த 9 o'clock டைமே வந்து பத்தாது. அவசரமாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கா. நம்ம சப்போர்ட்டும் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா. காலையில் 4:30லேருந்து 9:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஷெடியூலாக தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 9:30க்கு மேலே வந்து வீட்டு வேலை செய்கிறது, மதியானம் திருப்பி 3 மணிக்கு போய் அவங்கள குழந்தைங்கள பிக்கப் பண்ணோம். நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதில்ல, இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஏன்னு சொல்லிட்டு. வீடியோ போடாததுக்கான ரீசன் இது தாங்க. வீடியோ எடிட் பண்ணி போட முடியல என்னால். ஏன்னா திரும்ப வந்து 3 மணிக்கு அவங்கள போய் பிக்கப் பண்ணணும். அதுக்குள்ளே ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும். ஏன்னா ஈவினிங் அதுக்கு மேலே பிஸியாக போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் கிளாஸ் இருக்குது. வேறு டைமிங்னால கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். டின்னர் வேலை, ஹோம்ஒர்க் இப்படியே போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.